இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 5 லெசன் 2. லெசனோட பேர் ஃபஸ்லோं के त्योहार. ஃபஸ்லோं அப்படின்னா க்ராப்ஸ்ன்னு அர்த்தம், பயிர்கள். தியோஹார்னா ஃபெஸ்டிவல், ஒரு பண்டிகை. ஸோ க்ராப்ஸுக்கான ஃபெஸ்டிவல், ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். ஸோ ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல்னால் என்னது? பொங்கல் தான். இந்தியாவில் இந்த ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவலில் ஜான்வரி மாதம் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் வரைக்கும் ஒரு பிளேஸ்லேயும் இந்த ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. ஆனால் அதுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸோடு கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் நம்ம பொங்கல்னு சொல்கிறோம். ஸோ ஒரு இடத்துலையும் இதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஸோ இந்த லெசனே அந்த ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் பற்றினது தான். இந்த ஸ்டோரியில் உங்கள் ஏஜில் இருக்க ஒரு குழந்தை, எய்தர் பாயாகவும் இருக்கலாம் இல்லை கேர்ளாகவும் இருக்கலாம். ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க பிளேஸில் எப்படி இந்த ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க, அதே மாதிரி எந்தெந்த பிளேஸில், அதுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்தெந்த பிளேஸில் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த ஸ்டோரி. வாங்க கதைக்கு போகலாம். सारा दिन बोरसी के आगे बैठकर हाथ थापते हुए गुजर जाता है. कहा तो खिचड़ी के समय धूप में गर्माहट की शुरुआत होने चाहिए और यहाँ हम सूरज के इंतज़ार में आस लगाए बैठे हुए हैं. पूरे 10 दिन हो गए, सूरज लापता है. आज सुबह तो रज़ाई से निकलने की हिम्मत नहीं हो रही थी. சாரா தின்னா ஒரு டே ஃபுல்லாக. போர்சிக்கே ஆகே, போர்சின்னா அடுப்பு, அதாவது நெருப்பு ஊட்டி எரிய வைப்பாங்களே அந்த அடுப்பு. போர்சிக்கே ஆகேனா அந்த அடுப்புக்கு முன்னாடி. பைட்டுக்கர் ஹாத் தாப்தே ஹுயே, ஹாத் தாப்தேனா அந்த கைகளை நம்மளுக்கு சூடு வரத்துக்காக நம்ம கைகளை தேய்ச்சி வச்சுக்குவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆகே பைட்டுக்கர் ஹாத் தாப்தே ஹுயே குசர் ஜாத்தா ஹே அப்படின்னா அந்த நாளே கடந்து போயிடுச்சு. ஸோ பொதுவாக எப்படி இருக்கும், பொங்கல் டைமெல்லாம் ரொம்ப குளிர்காலம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இப்படி சொல்கிறாங்க. ஸோ குளிர்காலத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நெருப்பு ஊட்டி அந்த குளிர் காயிறாங்க. கஹா தோ கிச்சடி கே சமை தூப் மே கர்மஹாட் கி ஷுருவாத் ஹோனி சாயே. ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, கிச்சடி கே சமை. கிச்சடின்றது நம்ம இங்கே பொங்கல்னு சொல்கிற மாதிரி அவங்க அந்த ஃபெஸ்டிவலை கிச்சடின்னு சொல்கிறாங்க. கிச்சடி கே சமை தூப் மே கர்மஹாட். கர்மஹாட் அப்படின்னா சுட சுட. ஸோ வெயிலில் சூடாக இருந்தால் தான் அந்த பொங்கல் நம்ம செய்வோம் இல்லையா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, வெயிலில் தான் அந்த கிச்சடி செய்ய முடியும். கி ஷுருவாத் ஹோனி சாயே. ஸோ நம்மளுக்கு அந்த வெயில் சூடு கிடைக்கணும், அதோட ஆரம்பம் ஆகணும். ஷுருவாத் ஹோனி சாயே. அவர் யஹாஹம். ஆனால் இங்கே என்ன நடக்குது, இப்போ அவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரஜ் கே இந்தசார். சூரஜ்னா என்னது, சன். அந்த சூரியனுக்காக இந்தசார் காத்திருக்கிறாங்க. மே ஆஸ் லகாயே பைட்டே ஹுயே. ஹாஸ் அப்படின்னா ஹோப். ஸோ சூரஜ் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பைட்டே ஹுயே ஹே உட்காந்துருக்காங்க. பூரே 10 दिन हो गए, சூரஜ் லாப்தா ஹே. லாப்தா அப்படின்னா மிஸ் அர்த்தம். ஸோ என்ன ஆயிடுச்சு, 10 நாளாக அவங்களால சூரியனையே பார்க்க முடியல, ரொம்ப குளிராக இருக்குது. ஆஜ் சுபஹ் தோ ரஸாயி சே நிகல்னே கி ஹிம்மத் நஹி ஹோ ரஹி தி. ஸோ ஆஜ் சுபஹ், இன்னைக்கு காலையில் என்ன ஆச்சு அந்த குழந்தைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரஸாயினா பெட்ஷீட். ஸோ ரொம்ப குளிராக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பெட்ஷீட்குள்ளே போத்திட்டு தூங்கிட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த குழந்தை என்ன சொல்லுது, இன்றைக்கி கிச்சடி ஃபங்க்ஷன் எனக்கு தெரியும், ஆனாலும் என்னால் என்ன பண்ண முடியல, ரஸாயி சே நிகல்னே கி ஹிம்மத், அந்த பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு எழுந்திருக்கணும் அப்படின்ற ஒரு ஹிம்மத், அந்த தைரியமே எனக்கு வரல, ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த குழந்தை சொல்லுது. बाहर देखने से तो समय का अंदाज़ा बिल्कुल नहीं हो रहा, लेकिन घर में हो रही चहल पहल अब पता चल रही है. रह कर खानों में कभी चंपा खल के चलने और पानी के गिरने की आवाज़, तो कभी किसी के हाँक लगाने की आवाज़ आ रही थी. जा भाग के देख केरा के पत्ते आयल की ना. பாஹர் தேக்னேசே. ஸோ அந்த குழந்தை என்ன சொல்லுது, பெட்ஷீட்டில் தூங்கி எழுந்திருக்கவே முடியலன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, பாஹர் தேக்னேசே. ஸோ வெளியில் பார்க்கும்போது சமைக்கா அந்தாசானா கெஸ் பண்ணுறது. ஸோ டைம் என்னவா இருக்கும் அப்படின்னு செய்யவே முடியல. பில்குல் நஹி ஹோ ரஹே. ஏன் அப்படின்னா ஸோ இப்போ பனிமூட்டமாக இருக்கும் இல்லையா? பனிமூட்டமாக இருக்கும்போது நம்மளுக்கு விடிஞ்சிடுச்சா இல்லையான்றதே தெரியாது. ஸோ அதுக்காக தான் இப்படி சொல்கிறாங்க. பில்குல் நஹி ஹோ ரஹா லேக்கின் கர் மே ஹோ ரஹி சஹல் பஹல். அப்போ ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இப்போ வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு பண்டிகை என்ன பண்ணுவாங்க, தடல் புடலாக சத்தம் கேட்கும், குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்க பெரியவங்க எழுந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இந்த குழந்தை என்ன சொல்லுது, ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது டைம் என்னன்னு தெரியல, ஆனால் வீட்டில் நடக்கிற இந்த சஹல் பகல்னால் தடல் புடலாக இருக்கிற சத்தம், அப்பு பத்தா சல் ரஹி ஹே. இப்போ எனக்கு புரியுது, என்னன்னு புரியுது, இன்றைக்கி கிச்சடிக்கான டேன்னு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுது. ரஹு கர் கானோமே கபி சம்பா கல்லுக்கே
கே சல்னே. சம்பாக்கல் அப்படின்னா இந்த கிணறோட அந்த புள்ளி இருக்கும் இல்லையா, புள்ளின்னு சொல்லுவாங்க அதை இங்கிலீஷில். கிணத்துல தண்ணி போட்டு எடுக்கும்போது அந்த ரோல் ஆகி வரும்ல, அது பேர் தான் சம்பாக்கல். ஸோ அதனுடைய சல்னே, அதனுடைய சத்தம் கேட்குது. அவர் பானி கே கிர்னே கி ஆவாஸ் தோ கபி. ஸோ அது இல்லாமல் தண்ணி விழுற சத்தமும் கேட்குது. கிசிக்கே ஹாங்க் லகானே கி. ஹாங்க் அப்படின்னா வந்து பூஜை பண்ணும்போது அந்த மணி அடிப்பாங்களே, ஸோ அந்த சத்தமும் எனக்கு கேட்குது. லகானே கி ஆவாஸ் ஆ ரஹி தி. ஸோ இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்டுட்ருக்கு. உடனே வந்து யாரோ ஒருத்தங்க பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க பாருங்கள். ஜா பாக் கே தேக். ஸோ பாக் கே தேக்னா என்ன அர்த்தம்? ஓடி போய் வெளியில் போய் பாரு. கேரே கே பத்தா ஆயில் கீனா. ஸோ கேரே கே பத்தா அப்படின்னா வந்து பனானா லீஃப் வந்துருச்சு, ஆயில் கீனா வந்துடுச்சா இல்லையான்னு போய் பாரு. ஸோ இது வந்து அவங்க பேசுகிற லாங்குவேஜ், அது வந்து ஒரு ஸ்லாங் இல்லையா. ஸோ நம்ம எழுதுகிற மாதிரியே பேசுகிறது இருக்காது. ஸோ பேசுகிறதுனால தான் அவங்க வந்து ஆயி அப்படின்றதுக்கு ஆயில் கீனா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜா பாக் கே தேக் கேரே கே பத்தா ஆயில் கீனா அப்படின்னு வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க. ஆஜ் ஹி லோக் கே உட்டே கே நயி கேக்கா போல் ஜல்தி தயார் ஹோக்கஸ். ஸோ இதுவும் அதே ஸ்லாங்கில் பேசுகிறாங்க. ஸோ ஆஜ் ஹி இன்னைக்கு தான், லோக்னா பீப்புள் மக்களுக்கான, உட்டேக்கே நைக்கே கா அப்படின்னா எழுந்து குளிக்க வேண்டிய நாள். ஸோ எப்பயுமே நம்ம லேட்டாக அப்படி இப்படின்னு இருப்போம், ஆனால் ஒரு ஃபெஸ்டிவலில் நம்ம காலையிலே குளிச்சிருவோம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறாங்க ஆஜ் ஹி லோகேக்கே உட்டேக்கே நைக்கே கா போல் ஜல்தி தயார் ஹோக்கஸ். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பேசினாங்களே அவங்களே தான் சொல்கிறாங்க, போல் எல்லாரையும் வந்து சீக்கிரம் தயாராக சொல்லு, தயார் ஹோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப் தோ உட்னே மே ஹி பலாயி ஹே. ஸோ உடனே இந்த குழந்தை என்ன சொல்லுது, நம்ம சீக்கிரம் எழுந்துக்கிறது கூட பலாயி ஹே, நல்லது தான். அப் தோ உட்னே மே ஹி பலாயி ஹே. नहा धोकर हम सभी एक कमरे में इकट्ठा हुए. दादा और चाचा ने क्या सफ़ेद चकाचक मांट लगी धोती और कुर्ता पहना हुआ है. खिचड़ी में ऐसन ठंड हम पहले कभी ना देखनी, सारा देह कनकना दे था. पापा ने कहा शायद आज धोती में उन्हें ठंड कुछ ज़्यादा लग रही है. நஹா தோக்கர் அப்படின்னா குளிச்சு ரெடியாகி நாங்கள் எல்லாரும், ஹம் சபி நாங்கள் எல்லாரும், ஏக கமரேமே இக்கட்டா ஹுயே எல்லாருமே ஒரு ரூம், கமரேனா ரூம், ஒரு ரூமில் வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்தோம். தாதா அவர் சாச்சா. தாதா அப்படின்னா ஸோ தாதானா தாத்தா, சாச்சானா வந்து மாமா, அங்கிள், சித்தப்பா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். தாதா அவர் சாச்சானே கியா சஃபேத் சக்காச்சக். ஸோ தாதாவும் அவங்க சாச்சாவும் என்ன பண்ணியிருந்தாங்க, சஃபேத் ஒரு ஒயிட் கலரில், சக்காச்சக் மாண்ட் லகி அப்படின்னா கஞ்சி போட்டு நல்லா அழகாக இருக்கிற ஒரு தோத்தி, தோத்தினா வேஷ்டி, அவர் குர்த்தா, அது இல்லாமல் குர்த்தாவும் போட்டிருந்தாங்க, அதாவது வேஷ்டியும் குர்த்தாவும் போட்டிருந்தாங்க. கிச்சடியுமே ஐசன் டாண்டு அப்படின்னு, ஐசன்னா ரொம்பவும் அழகாக இருந்தது. இதுவுமே வந்து அந்த அவங்க யூஸ் பண்ணுற ஸ்லாங்கு தான். ஐசன் டாண்ட் அப்படின்னா ரொம்பவும் அந்த கிச்சடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கிச்சடியுமே ஐசன் டாண்டு ஹம் பெஹலி கப்போ நா தேக்கா. இதுக்கு முன்னாடி பெஹலி கப்போ, கபின்றது தான் அவங்க கப்போன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கபி இதுக்கு வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நீ சாரா தேஹ். ஸோ என்ன ஆயிடுச்சு, எங்கள் உடம்பெல்லாம் கண்கனா தேதா அப்படின்னா வந்து வார்ம், கண்கனா ரொம்ப அப்படியே வார்ம் ஆகிடுச்சு. அந்த கிச்சடி வந்து நல்லா அந்த பொங்கி வரதை பார்க்கும்போது எங்களுக்கு உடம்புலாம் ரொம்ப வார்ம் ஆகிடுச்சு. பாப்பானே கஹா. ஸோ உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு பாருங்கள், ஷாயத் ஆஜ் தோத்தி மே உன்ஹே ठंड कुछ ज़्यादा लग रही है. ஸோ அப்பா என்ன சொல்கிறாரு, ஷாயத் அப்படின்னா மேபி இன்றைக்கி அவங்க தோத்தியில் ரொம்பவும் டண்டு குச் ஜியாதா, ஸோ ரொம்பவும் அழகாக தெரிகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பாப்பா சொல்கிறாரு. सामने मछिया पर खादी की सफ़ेद साड़ी पहने हुए दादी बैठी थी. सामने அப்போ எங்கள் எதிர்க்க யார் உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா மச்சியா. மச்சியானா ஸ்டூல். ஸ்டூலில் காதி கி சஃபேத், காதியிலான சஃபேத் ஒயிட் சாடி போட்டுக்கிட்டு தாதி வந்து உட்காந்துருந்தாங்க, எங்கள் பாட்டிமா உட்காந்துருந்தாங்க. ஆஜ் தாதினே அப்பனே பால் தோயே ஹே. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க தாதி, அவங்களுடைய பால்னா ஹேர், ஸோ தலை குளிச்சிருக்காங்க. சக் சஃபேத் சேமல் கி ரூயி ஜெய்சே ஹல்கே ஃபுல்கே பால். ஸோ அவங்களோட ஹேர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். சஃபேத் சேமல் கி ரூயி, அதாவது ஒயிட் கலர் பஞ்சினால் ஆன ஒரு காட்டன் த்ரெட்டு மாதிரி இருந்துச்சு. ஹல்கே ஃபுல்கே பால் அப்படின்னா ரொம்ப லைட்டாக இருந்துச்சு அந்த ஹேரு. கௌர் சே தேக்னே பர் பி ஏக் காலா பால் நசர் நஹி ஆத்தா. கௌர் அப்படின்னா ரொம்ப உத்து பார்க்குறது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கும்போது கூட ஏக் காலா பால், ஒரு பிளாக் ஒரு ஹேர் கூட எங்களுக்கு தெரியல, அந்தளவுக்கு ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்துச்சு அவங்க பாட்டியோட ஹேர். பில்குல் தூளி தூளி சே லக் ரஹி ஹை தாதி. தூளி தூளி அப்படின்னா பலன்னு. ஸோ அவங்க பாட்டிமா எப்படி தெரிஞ்சாங்க, அவங்களோட ஹேரு எல்லாம் சேர்த்து அவங்க ரொம்ப பலன்னு தெரிஞ்சாங்க. உன்கே சாமனே கேலே கே குச் பத்தே கத்தார் மே ரக்கே ஹே. ஸோ அவங்க முன்னாடி, வீட்டில் பெரியவங்க இல்லையா, ஸோ அவங்க முன்னாடி உன்கே சாமனே கேலே கே குச் பத்தே. ஸோ கேலே அப்படின்னா என்ன சொன்னால் பனானா லீஃப் வந்து விரித்து வச்சுருந்தாங்க. பனானா லீஃப்
கத்தர் மே ரக்கே ஹே. ஸோ கத்தர் அப்படின்னா வந்து க்யூ, பனானா லீஃப் மேலே எல்லாமே சேர்த்து வச்சுருக்காங்க. கத்தார் அப்படின்னா க்யூன்னு சொல்லுவாங்க, ஒன்று ஒன்றா வச்சுருக்காங்க. ஜிஸ் பர், ஸோ அந்த லீஃபில் என்னென்ன இருந்துச்சுன்னு பாருங்கள். தில், மிட்டா, गुट, चावल आदि के छोटे छोटे ढेर पड़े हुए हैं. அப்படின்னா அது மாதிரி என்ன இருந்துச்சு, தில்லுனா எள்ளு, மிட்டா அப்படின்னா வந்துட்டு இனிப்பு. ஸோ இந்த இடத்துல என்ன வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா குட்டு, வெல்லம் வைக்கிறாங்க. சாவல்னா அரிசி, ஆதிக்கே சோட்டே டேர்னா பயில், குவிச்சு வைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாழை இலையில் குவிச்சு வைக்கிறாங்க. ஹமே भारी से उन सभी चीज़ों को चूने और प्रणाम करने के लिए कहा गया. ஸோ நாங்கள் வீட்டில் இருக்கிற நாங்களாம் சின்ன பசங்க இருக்கோம்ல, எங்களெல்லாம் என்ன சொன்னாங்க, भारी से, ஸோ ஒருத்தராக உன் சபி சீஸோங்கோ, ஸோ அங்கே வச்சுருக்க எல்லா பொருளையும் சூனேனா தொடர்றது, டச் பண்ணதுன்னு அர்த்தம். அவர் பிரணாம், ஸோ தொட்டு கும்பிட சொல்லியிருக்காங்க. करने के लिए कहा गया. जब सबने ऐसा कर लिया तो उन सभी चीज़ों को एक जगह इकट्ठा करके दान दे दिया गया. ஸோ இது மாதிரி நாங்கள் எல்லாரும் பண்ணதுக்கப்புறம் இந்த பொருள் எல்லாம், ஸோ எல்லார் வீட்டிலேருந்து வர அந்த பொருள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஏக் ஜகக் இக்கட்டா, எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து தான் தே தியா கயா, ஸோ அது எல்லாத்தையுமே தானமாக கொடுத்துடுறாங்க. இதுதான் அவங்களுடைய பண்டிகையோட விசேஷம். आज तो அப்பி தீதியா பூரி ஃபன்சி. ஸோ ஆஜ் தோ இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, அப்பி தீதியா, அப்பின்னு ஒரு அக்கா இருக்கிறாங்க. அந்த அக்கா பார்த்திங்கன்னா பூரி ஃபன்சினா ரொம்ப மோசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஃபன்சினா மாட்டிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப மோசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னு பாருங்கள், உன்ஹே நா தோ ஜூடா தஹி ஹி பசந்த் ஹே அவர் நாஹி கிச்சடி. ஸோ அந்த கேர்ள், அந்த அப்பி தீதின்னு சொல்கிறாங்களே அந்த அக்காவுக்கு பாருங்கள், ஜூடா தஹி அதாவது ரொம்ப தயிரும் அவங்களுக்கு பிடிக்காது. நான் தோ ஜூடா தஹி ஹி பசந்துனா பிடிக்கிறது, ஸோ அதுவும் அவங்களுக்கு பிடிக்காது. அவர் நான் ஹி கிச்சடி, நான் அப்படின்னா வந்து அவங்க டிஸ்லைக்குக்காக போட்டிருக்காங்க, நோ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நான் ஹி கிச்சடி, அவங்களுக்கு கிச்சடியும் பிடிக்க செய்யாதான். பர் ஆஜ் தோ ஃபர்மாயிஷி நாஷ்தா நஹி சலேகா. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகும், ஃபர்மாயிஷி அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சமான உணவை நம்ம சாப்பிட முடியாது. சாமிக்கு என்ன படைக்கிறோமோ, ஸோ இன்றைக்கி என்ன விசேஷமோ அதை தான் சாப்பிட முடியும். அதனால் அந்த அக்கா நல்லா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த குழந்தை சொல்லுது. உன்ஹே தோனோ ஹி சீஸே கானி படிகே. ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த ரெண்டுத்தையும் சாப்பிட்டு தான் ஆகணும் இன்றைக்கி அவங்க. ஆஜ் கிச்சடி ஜோஹ, ஸோ இன்றைக்கி கிச்சடி இல்லையா, அதனால் இவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. கிச்சடி खाने के बाद सभी ने गया से आए तिल गुट और चीनी के तिलकुट को बड़े चाव से खाया. வீட்டில் செஞ்ச அந்த கிச்சடியை சாப்பிட்டதுக்கப்புறம், கிச்சடி खाने के बाद सभी ने, அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கயா அப்படின்றது வந்து ஒரு ஹோலி பிளேஸு. ஸோ அங்கே இருந்து வரப்பட்ட தில்லுனா எள்ளுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த எள்ளு, குட்டு அந்த வெல்லம், அவுர் சீனி அந்த ஸ்வீட், இது எல்லாமே அவங்க தில்குட் அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்வீட், அதை வந்து செஞ்சு படே சாவ் சே காயா, இது எல்லாமே சேர்த்து ரொம்ப சாவ்னா ரொம்ப ருசியாக அவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. खाते मैं सोच रही थी कि कितनी अलग है ना यह खिचड़ी जो अभी हम मना रहे हैं. ஸோ இது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த குழந்தை என்ன யோசிக்குதுன்னு பாருங்கள், கித்னி அலக் ஹே. ஸோ இது எவ்வளோ வந்து வேறுபட்டு தெரியுது இல்லையா. ஒரு நாள் நம்ம எல்லாரும் சாமி கும்பிட்டு நம்ம எல்லாரும் இதை வந்து ஸ்வீட் சாப்பிட்றோம் இல்லையா. அலக் ஹேனா எஹ் கிச்சடி ஜோ அப் ஹம் மனா ரஹே ஹே. ஸோ நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா இந்த கிச்சடிக்கான டே. ஸோ இது எவ்வளோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டே இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த குழந்தை யோசிக்குது. स्कूल में हम जो खिचड़ी बनाते थे उसकी अलग ही मस्ती हुआ करती थी. ஸோ இதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்கூல்லேயும் இந்த கிச்சடி டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். மனாத்தே தே அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுறோன்னு அர்த்தம். உஸ்கி அலக் ஹி மஸ்தி, ஸோ அதோடைய செலிப்ரேஷனே அதோட என்ஜாய்மெண்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மஸ்தி हुआ करती थी. छुट्टी का दिन नाव में बैठकर गंगा नदी की सैर और फिर टापू पर भालू में दौड़ते हुए पतंग उठाना या उठाने की कोशिश करना. ஸோ அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். சுட்டி கா தின், ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு லீவ் இருக்கும். சுட்டினா ஹாலிடே, லீவ் இருக்கும். நாவ் மே பைட்கர், நாவ்னா போட்டில் உட்காந்துட்டு கங்கா நதிக்கு சயர்னா ஒரு ரைடு போயிட்டு வருவாங்க. அந்த கங்கா நதியோட ஓரத்தில் வந்து ஒரு ரைடு போயிட்டு வருவாங்க. அவர் ஃபிர் டாப்பு பர் பாலு, டாப்புனா ஐலாண்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல அந்த கங்கா நதிக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த மணலை சொல்கிறாங்க. டாப்பு பர் பாலுனா சாண்ட், பாலுமே தௌடுத்தே ஏ பத்தங்கு உட்டானா. ஸோ அந்த சாண்டில் தௌடுத்தேனா ஓடிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, பத்தங் உட்டானா அதை வந்து காத்தாடி வந்து எழுப்புறாங்க. யா உட்டானே கி கோஷிஷ் கர்னா, ஸோ ஒன்று நான் காத்தாடி எழுப்பணும், இல்லை அதை எழுப்புறதுக்கு நான் ட்ரை பண்ணணும். கோஷிஷ் கர்னா கித்தனா மஸா ஆத்தா தா, ஸோ இது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த குழந்தை சொல்லுது. இதர் ஹம் பத்தங் உடாத்தே தே और वही थोड़ी दूर पर गुरुजी, विमला दिद्या, आनंद जी,
चिलमिट भैया सब मिलकर ईंट से बने चूल्हे पर बड़े बड़े कड़ाहों में खिचड़ी बनाते थे. ஸோ இந்த பக்கம் குழந்தைங்க நாங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தோடி தூர் பர் குருஜி இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு கொஞ்சம் பேரெல்லாம் சொல்கிறாங்க. விமலா, தித்யா, ஆனந்த்ஜி. ஸோ சில்மிட் பையா இவங்க எல்லாம் சேர்ந்து ஈண்ட்னா செங்கல்ல செஞ்சு ஒரு சுல்ஹேனா ஸ்டவ், சுல்ஹே வச்சு படே படே கடாகும் அப்படின்னா பெரிய பெரிய கடாயை வச்சுட்டு அவங்க கிச்சடி பண்ணிகிட்ருக்காங்க. हम भी बीच बीच में अपनी पतंगों को सुस्ताने का मौका देते हुए मटर और प्याज छिलने बैठ जाते. ஸோ நாங்களும் அப்பப்போ என்ன பண்ணுவோம், ஸோ அங்கே காத்தாடி விட்டுட்டு இருக்கும்போது பத்தங்கோங்கு சுஸ்தானே அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணுறது, அந்த காத்தாடியை கீழே இறக்கிட்டு சுஸ்தானே கா மௌக்கா தேத்து. ஸோ அதுக்கு மௌக்கானா சான்ஸ், ஸோ அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு மட்டர்னால் வந்து பீஸ் பட்டாணி இருக்கு இல்லையா, அதுவும் பியாஜ் அப்படின்னா வெங்காயம், சில்னே பைட் ஜாத்தி. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்களும் போயிடுவோம். வைசி கிச்சடி ஃபிர் துபாரா கானே கோ நஹி மிலி. ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் எங்களுக்கு வந்து கிச்சடி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கிச்சடி இதுக்கப்புறம் துபாரா அப்படின்னா ரிப்பீட்டட் திரும்பவும் எங்களுக்கு கிடைக்கவே செய்யாது. வாக்கி தங் கைசா பி ஹோ பர் யஹ் ஹே குஷியோं का त्योहार. ஸோ இது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியோஹார், இந்த பண்டிகை வந்து குஷியோं का त्योहार, ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு செலிப்ரேஷன் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுது. जनवरी माह के मध्य में भारत के लगभग सभी प्रांतों में फसलों से जुड़ा कोई ना कोई त्यौहार मनाया जाता है. ஜான்வரி மாதத்துலேருந்து அதோடைய மத்தியம், அதாவது மத்தியிலேருந்து இன் மிட்ஸ் ஆஃப் ஜான்வரி, அதாவது ஜான்வரி 15 தான் நம்மளுக்கு பொங்கல் வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஜான்வரி மாஹ்கே மத்தியமே பாரத் கே லக்பக், அதாவது பாரதத்தில் லக்பக் அப்படின்னா அல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சபி பிராந்தோமே, அதாவது எல்லா ஸ்டேட்லேயுமே, பிராந்தம்னா ஸ்டேட்டுன்னு அர்த்தம். ஸோ எல்லா ஸ்டேட்லேயுமே ஃபஸ்லோன் சே ஜுடா அப்படின்னா வந்துட்டு கனெக்டட், அதாவது இந்த கிராப்ஸ் ஹார்வெஸ்டிங் கூட கனெக்டடான ஏதாவது ஒரு பண்டிகை கண்டிப்பாக கொண்டாடப்படுது. त्योहार मनाया जाता है. कोई फसलों के तैयार हो जाने पर குஷி பாண்டதா ஹே. ஸோ ஏதாவது ஒரு பண்டிகை அப்படின்னு வரும்போது, அதுவும் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல், இதுக்கு தயாராகும்போது கண்டிப்பாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்களா, குஷி வந்து ஷேர் ஆகுது. பாண்டதா ஹேனா எல்லாருமே வந்து குஷியாக இருக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. तो कुछ लोग इस उम्मीद में खुश होते हैं. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மக்கள் வந்து உம்மீதுனா எக்ஸ்பெக்டேஷன், ஸோ இந்த ஒரு எதிர்பார்ப்பில் வந்து ரொம்ப சந்தோஷமாக வராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, अब पाला कम होगा, सूरज की गर्मी बढ़ने से खेतों में खड़ी फसल தேசி சே படிகி. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறும்போது கண்டிப்பாக பாலா அப்படின்னா வந்து அந்த பனி மூட்டம், அந்த சில்னஸ் வந்து மாறும். கம் ஹோகா கம்மியாகும். அதனால் சூரஜ்கி கர்மி பட்னே, ஸோ அதனால் என்ன ஆகும், அதாவது சூரியனுடைய அந்த வெப்பமும் அதிகமாகும். அந்த வெப்பம் அதிகமாகிறதுனால கேத்தோமே கடி ஃபசல், அதாவது வயல்வெளிகளில் நம்ம பயிரிட்ட அந்த பயிரானது, நின்று கொண்டிருக்க அந்த பயிரானது ஃபசல் தேசி சே படேகி. ஸோ அந்த பயிர் வந்து ரொம்ப வேகமாக வளரும். எப்பயுமே சூரிய ஒளிப்பட்டால் தான் செடிகள் வளரும் இல்லையா, ஸோ அதனால் வந்து சூரிய ஒளிப்படும் போது செடிகள் வந்து வேகமாக வளரும் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பெக்டேஷனில் நிறைய மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. सभी प्रांतों और इलाकों का अपना रंग और अपना ढंग नज़र आता है. सभी प्रांतों, ஸோ பிராந்தோன்னா ஸ்டேட்டுன்னு சொன்னேன். ஸோ நிறைய ஸ்டேட்டில், அதே மாதிரி இலாக்கோன்னா அந்தந்த ஒரு லோக்கல் பிளேசஸ் இருக்கும், லொக்காலிட்டிஸ். ஸோ அந்த பிளேஸில் வந்து அப்பனா ரங் और अपना ढंग, ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதை வச்சு அவங்க டெக்கரேட் பண்ணி அவங்களுடைய அவங்களோட ட்ரெடிஷன் வந்து அந்த இடத்துல காணப்படுது, நज़र आता है. इस दिन सब लोग अच्छी पैदावार की उम्मीद और फसलों के घर में आने की खुशी का इजहार करते हैं. ஸோ இந்த பண்டிகை நாளில் தின் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அச்சி பைதாவார்னால் விளைச்சல், ஸோ நல்லபடியாக விளைஞ்ச அதுக்காகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. உம்மீது அவுர் ஃபஸ்லோங்கே கர்மே ஆனே, அது மட்டும் இல்லாமல் அந்த பயிர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு வரப்போகுது. ஆனேக்கு குஷிக்கா இஜ்ஹார் கர்த்தே ஹே, ஸோ அந்த சந்தோஷத்தை வந்து அவங்க இஜ்ஹார் அப்படின்னா வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. उत्तर प्रदेश, बिहार, मध्य प्रदेश में मकर संक्रांति या तिल संक्रांत. ஸோ உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ் இந்த இடத்துல வந்து இந்த பண்டிகைக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மகர் சங்கராந்தி இல்லைனா தில் சங்கராந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசாம் மே பிஹு, கேரள் மே ஓணம், தமிழ்நாடு மே பொங்கல், பஞ்சாப் மே லோஹடி, झारखंड में सरहूल, गुजरात में पतंग का पर्व सभी खेती और फसलों से जुड़े त्योहार है. ஸோ இந்த பண்டிகை எல்லாமே கேத்தினா என்னது, பயிர்கள், और ஃபஸ்லோனா ஹார்வெஸ்டிங். ஸோ இந்த ஹார்வெஸ்டிங், இந்த பயிரோட சம்மந்தப்பட்ட, ஜுடேனா கனெக்டட், சம்மந்தப்பட்ட ஒரு பண்டிகை தான்.
इन्हें जनवरी से मध्य ஏப்ரல் तक अलग अलग समय मनाया जाता है. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜான்வரிலேருந்து மிட் ஆஃப் ஏப்ரல் வரைக்கும் எந்த இடத்துலையும் அப்பப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு சமயத்தில் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. झारखंड में सरहुल बड़े जोशों खरोश के साथ मनाया जाता है. 4 दिनों तक इसका जश्न चलता रहता है. ஸோ ஜார்க்கண்டில் வந்து இந்த சர்ஹூல் அப்படின்ற பண்டிகை ரொம்பவும் ஜோஷோ கரோஷ் அப்படின்னா ரொம்பவும் ஆர்ப்பாட்டமாக வந்து செய்கிறாங்க. மனாயா ஜாத்தா ஹே 4 தினோं தக். ஸோ இந்த பண்டிகை எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் வந்து இதை செஷன் செல்தா ரஹத்தா. செஷன்னா கொண்டாட்டம். ஸோ இந்த செஷன் வந்து 4 நாள் கொண்டாடப்படுது. अलग अलग जनजातियों इसे अलग अलग समय में मनाती है. अलग अलगना ஒவ்வொரு ஜன்ஜாதியும் ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இதை ஒவ்வொரு சமயத்தில் கொண்டாடுறாங்க, ஒவ்வொரு விதமாகவும் கொண்டாடுறாங்க. संथाल लोग फरवरी मार्च में तो ओरानव लोग इसे मार्च अप्रैल में मनाते हैं. ஸோ சந்தால் அப்படின்ற ட்ரைப் வந்து ஃபெப்ரவரி மார்ச்லேயும் ஓரான் அப்படின்ற வந்து அந்த ட்ரைப் பீப்புள் வந்து மார்ச் ஏப்ரல்லையும் இதை வந்து கொண்டாடுறாங்க. ஆதிவாசி ஆம் தௌர் பர் பிரகிருதி கி பூஜா கர்த்தே ஹே. ஸோ ஆதிவாசி அப்படின்றதும் ட்ரைபல் பீப்புள் தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆம் தௌர் அப்படின்னா ஜென்ரலாகவே அவங்க பிரகிருதி நேச்சரை தான் வந்து அவங்க பூஜை பண்ணுறாங்க. सरहुल के दिन विशेष रूप से साल के पेट की पूजा की जाती है. ஸோ அவங்க பொதுவாகவே வந்து அதாவது பொதுவாக வந்து ஆம் தௌர் அப்படின்றாங்க, பொதுவாகவே வந்து அவங்க பிரகிருதி நேச்சரை தான் கொண்டாடுறாங்க. இந்த சர்ஹூல் தினம் இந்த கொண்டாட்டத்தப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சால் அப்படின்ற ஒரு மரத்தை பூஜை பண்ணுறாங்க. ஸோ சால் அப்படின்றது நம்ம மரமாகவும் எடுத்துக்கலாம். சால் அப்படின்னா வருஷம்னு சொல்கிறாங்க, ரொம்ப வருஷங்களாக நிற்கிற ஒரு ரொம்ப வருஷம் இருக்கிற அந்த மரத்தை கொண்டாடுறதாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். ही समय है जब साल के पेड़ों में फूल आने लगते हैं. ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து அந்த சால் கே பேடோ அந்த மரத்தில் நிறைய வந்து பூக்கள் மலரும். और मौसम बहुत ही खुशनुमा हो जाता है. அது மட்டும் இல்லாமல் மௌசம்னா கிளைமேட் எப்படி இருக்குன்னா ரொம்பவும் அந்த ஸ்ப்ரிங் சீசன்னால் ரொம்ப குஷ்னுமா ஹோ ஜாத்தா है, ரொம்பவும் பூத்து குலுங்கி ரொம்ப மலர்ச்சியாக இருக்கும். स्त्री पुरुष दोनों ही ढोल मंजीरे लेकर रात भर नाचते गाते हैं. ஸ்திரீ புருஷ் பெண்களும் ஆண்களும் என்ன பண்ணுவாங்க, 2 பேருமே ढोल मंजीरे அப்படின்னா அந்த மத்தளம் இருக்கு இல்லையா அதை வந்து கொட்டி ராத் பர் நைட்டு ஃபுல்லாக நாச்தே காச்தே ஹே. ஸோ டான்ஸ் ஆடி பாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. चारों ओर फैली हुई छोटी छोटी घाटियाँ, लंबे लंबे साल के वृक्ष का जंगल और वही आस पास बसे छोटे छोटे घाव. चारों ओर फैली हुई छोटी छोटी घाटियाँ அப்படின்னா வேலிஸ், காட்டியானா வேலின்னு சொல்லுவாங்க, பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பிளேசஸ். ஸோ இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன கிராமமாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் லம்பே சால் கே விருட்சம். ஸோ ரொம்ப உயரமாக வளர்ந்துருக்கிற ரொம்ப வருஷங்களாக வளர்ந்துருக்கிற அந்த மரங்கள் இருக்கிற அந்த ஜங்கிள். ஸோ அந்த பிளேஸ்லேயும் சின்ன சின்ன காவ்னா வில்லேஜ். ஸோ அங்கே இருக்கிற மக்கள் கூட இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. लिपे पुते करीने से बुहारे और सजाए गए अपने घरों के सामने लोग एक पंक्ति में कमर में बाहें डालकर नृत्य करते हैं. लिपे पुते அப்படின்னா வீடெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணுறது, ரொம்ப க்ளீன் பண்ணுறது. கரீனே சே புகாரே அப்படின்னா புகாரேனா ஸ்வீப் பண்ணுறது, வீடெல்லாம் பெருக்கி வர்றது. கரீனேனா ரொம்ப நீட்டாக, ஸோ வீடெல்லாம் ரொம்ப சுத்தமாக கழுவி அவங்க தொடச்சி. சஜாயே கயே அப்படின்னா டெக்கரேட் பண்ணி அப்படி கரோங்கே சாமனே அவங்க வீட்டையே அவங்க டெக்கரேட் பண்ணி அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஏக்க பங்கித்மே. ஸோ ஒரு லைனில் அந்த வீட்டு மக்களே ஒரு லைனாக நின்றுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமர் மே பாஹே. கமர்னா வேஸ்ட், அந்த இடுப்பில் வந்து ஒரு பாஹேவும் வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அது மாதிரி கட்டிட்டு டால்கர் நிறுத்திய கர்த்தே ஹே. ஸோ அவங்களே வந்து டான்ஸ் ஆடுவாங்க. अगले दिन वे नृत्य करते हुए घर घर जाते हैं और फूलों के पौधे लगाते हैं. ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் டே வந்து அவங்க வீட்டு முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்க. நெக்ஸ்ட் நாள் வந்து அவங்க நிறுத்திய கர்த்தே ஹுயே, ஸோ டான்ஸ் ஆடிட்டு கர் கர் ஜாத்தே ஹே, ஒவ்வொரு வீட்டுக்கும் போவாங்க. போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபூலோं के पौधे लगाते हैं. ஸோ அந்த ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து எல்லார் வீட்லேயும் கொடுப்பாங்க. घर घर से चंदा मांगने के भी प्रथा है. ஸோ வீட்டுக்கு வீடு சந்தானா ஏதாவது அவங்க கொடுக்குற நன்கொடை வந்து வாங்கலாம். அந்த மாதிரி வாங்குறதும் வந்து ஒரு பிரதா है, அதுவும் வந்து ஒரு ட்ரெடிஷன் தான். पर चंदा में मालूम है क्या मांगता है. ஆனால் அவங்க சந்தாவை என்ன எது வேணாலும் அவங்க கேட்கலாம். என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூர்கானா சேவல், சாவல் और மிக்சரி. சாவல்னால் வந்து அரிசியும் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மிக்சரி அப்படின்னா எந்த தானியத்தை வேணாலும் அவங்க கேட்கலாம். फिर चलता है खाने पीने और கேலோं கா துவாரா தீஸ்ரே தின் ஜாக்கர் பூஜா ஹோத்தி ஹே. ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானே பீனே நல்லா சாப்பிட்டு அது மட்டும் இல்லாமல் கேலோ கேம்ஸ் எல்லாம் நம்ம வச்சு நல்லா கொண்டாடி
तीसरे दिन जाकर पूजा होती है. ஸோ மூணாவது நாள் வந்து அவங்க பூஜை பண்ணுவாங்க. जिसके बाद लोग अपने कानों में सरही का फूल पहनती है. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பீப்புள் வந்து காணும் அவங்களோட காதில் ரசி சரிஹி கா ஃபூல்னா அந்த மரத்தினுடைய பூவை வந்து அவங்க காதில் போட்டுப்பாங்க. இதுதான் அவங்களோட ட்ரெடிஷன், அவங்க கொண்டாடுற விதம் இதுதான். इसी दिन से वसंत ऋतु की शुरुआत मानी जाती है. धान की भी पूजा होती है. पूजा किया हुआ आशीर्वाद धान अगली फसल में बोया जाता है. ஸோ இந்த நாளில் தான் வசந்த காலம் ஆரம்பமாகுதுன்னு எல்லாரும் கருதுகிறாங்க. அதே மாதிரி धान की भी पूजा होती है. ஸோ என்ன நம்மளுக்கு விளைச்சதோ அந்த பயிரை வந்து பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ண அந்த பயிரை வந்து ஆशीर्वाद धान अगली फसल में, ஸோ அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தானை வந்து அடுத்த அறுவடைக்கு வந்து போயா ஜாத்தா है அப்படின்னா சோ பண்ணுறாங்க, அந்த சீடை வந்து விதைக்கிறாங்க. तमिलनाडु में मकर संक्रांति या फसलों से जुड़ा त्यौहार பொங்கல் के रूप में मनाया जाता है. ஸோ தமிழ்நாட்டில் இந்த மகர சங்கராந்தியை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், மகர சங்கராந்தி யா ஃபஸ்லோं से जुड़ा त्यौहार. ஃபஸ்லோं से जुड़ा त्यौहारனா அந்த ஹார்வெஸ்டிங்கோட கனெக்ட் ஆகிருக்க இந்த பண்டிகையை நம்ம என்னென்னு சொல்லுவோம், பொங்கல் அப்படின்னு கொண்டாடுறோம். इस दिन खरीफ की फसलों चावल अरहर आदि कटकर घरों में पहुँचती है. ஸோ இந்த நாள் வந்து காரிஃப் கிராப்ஸான சாவல்னா அரிசி, அருகர்னா வந்து கடுகு, ஸோ இது எல்லாமே வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து पहुँचती है ரீச் ஆகுது. லோக் நயே धान कुटकर चावल निकालती है. ஸோ அவங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க, धान कुटकर அப்படின்னா அந்த நெல்லிலேருந்து அரிசியை வந்து எடுக்கிறாங்க. हर घर में मिट्टी का नया मटका लाया जाता है. ஸோ ஒவ்வொரு வீட்டில் என்ன பண்ணுறாங்க, मिट्टी का नया मटका அப்படின்னா மண்ணிலான பானை, மட்கானா பானை வந்து வாங்குறாங்க. जिसमें नया चावल दूध और गुट डालकर उसे पकाने के लिए धूप में रख देते हैं. ஸோ அந்த பானையில் நம்ம என்ன பண்ணுறோம், சாவல் அரிசி, பால், குட்டுனா வந்து வெல்லம், இது எல்லாமே போட்டு பக்கானே கேலியே அதை சமையல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், தூப்புமே ரக் தேத்தே ஹே, அதை வந்து வெயிலில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஹல்தி சுப் மானி ஜாத்தி ஹே. ஸோ அதே மாதிரி ஹல்தினா வந்து மஞ்சள் வந்து ரொம்ப பியூராக வந்து கருதப்படுறது, சுப். इसलिए साबुत हल्की को मटके के मुंह के चारे ओर बांध देते हैं. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, சாபுத் ஹல்கினா அந்த விளைஞ்ச மஞ்சளை வந்து மட்கே அந்த பானையோடைய வெளியில் நாலா பக்கமும் பாந்து தேத்தே ஹே கட்டுறாங்க. यह मटका दिन में 10:30-12 बजे तक धूप में रखा जाता है. ஸோ இந்த மட்கா இந்த பானையை என்ன பண்ணுறாங்க, தின்மே அந்த பொங்கல் நாள் அன்னைக்கு 10:30 அப்படின்னா 10:30, 12னா 12 o'clock, ஸோ 10:30 to 12 o'clock வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, காலையில் धूप में रखा जाता है, வெயிலில் வைக்கிறாங்க. जैसे ही दूध में उफान आता है और दूध चावल मटके से बाहर गिरने लगता है तो पोंगला पोंगल கிச்சடி மே உஃபான் ஆகையா கேஸ்வர் சுனாயி தேத்தே ஹே. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வெயிலில் வச்சு நம்ம அந்த பொங்கல் செய்யும்போது தூதுமே உஃபான் ஆத்தா ஹே. உஃபான்னா வந்து அந்த பொங்கி வருது இல்லையா, அதை சொல்கிறாங்க. அந்த பால் பொங்கி வரும்போது தூது சாவல் மட்கே சே பாகர் கிர்னே லக்தா ஹே. ஸோ அந்த அரிசியும் பாலும் என்ன ஆகுது, அந்த பானைக்கு வெளியில் வந்து விழும்போது நம்ம எல்லாம் பொங்கலா பொங்கல் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த பொங்கல் தான் என்னென்னு சொல்கிறாங்க, கிச்சடியுமே உஃபான் ஆகையா, அந்த செஞ்ச அந்த பொங்கலில் வந்துட்டு அது பொங்கல் பொங்கிடுச்சு அப்படின்ற அர்த்தம். கேஸ்வர் சுனாயி தேத்தே. ஹெஸ்வர்னால் நம்ம எல்லாரும் அது மாதிரி சொல்லி அந்த பண்டிகையை வந்து கொண்டாடுறோம். दूसरी ओर गुजरात में पतंगों के बिना तो मकर संक्रांति का जश्न अधूरा ही माना जाएगा. ஸோ அதே மாதிரி குஜராத்தில் பார்த்தீங்கன்னா பத்தங்கம்னா காத்தாடி, பட்டம் இல்லாமல் அதாவது காத்தாடி விடாமல் அந்த மகர் சங்கராந்தி கொண்டாடினாங்கன்னா அந்த கொண்டாட்டம் அந்த ஜஷன் வந்து அதுராஹி மானா ஜாயேகா அப்படின்னா ஒரு இன்கம்ப்ளீட்டானதாக தான் அவங்க கருதுறாங்க. इस दिन आसमान की ओर यदि नज़र उठाए तो शायद हर आकार और रंग रूप की पतंगे आकाश में लहराती हुई मिले. ஸோ குஜராத்தில் இந்த நாளில் நம்ம வந்து ஆஸ்மான் கி ஓர் நம்ம வானத்தை பார்த்தோம் அப்படின்னா ஷாயத் ஹர் ஆகார் அவுர், ஸோ விதமான ஆக்கார்னால் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்லான, ரங் ரூப் ரொம்ப கலர்ஃபுல்லான பத்தங்கே நிறைய காத்தாடிகளை வந்து நம்ம ஆகாசத்தில் பார்க்கலாம். அந்த ஸ்கை மேலன் வந்து லஹிராத்தி ஹுய் அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம்.
प्रत्येक गुजराती चाहे वह किसी भी धर्म जाति या आयु का हो पतंग उठाते हैं. ஸோ குஜராத்தியில் பார்த்தீங்கன்னா எந்த பீப்புளாக வேணா இருக்கலாம், எந்த தர்மம், எந்த ஜாதி, ஆயு அப்படின்னா எந்த ஏஜ், ஜெண்டர் யாராக வேணா இருக்கலாம், எல்லாருமே வந்து அந்த செலிப்ரேஷனில் வந்து பतंग उठाता है. हज़ारों लाखों पतंगों से सूर्य भी ढक सा जाता है. हज़ारों लाखों पतंगों से सूर्य भी ढक सा जाता है. ஸோ ஹசாரோ லாக்கோ அப்படின்னா 1000 இல்லை லேக். ஸோ 1000 லேக் இந்த மாதிரி காத்தாடி வந்து நம்ம வானத்தில் பார்க்கும்போது சூரியனே வந்து அதோட வெளிச்சமே ரொம்ப கம்மியாக தான் தெரியும். அது கூட அந்த சூரிய வெளிச்சம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பொங்கல் வந்து குஜராத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா குமாயூ அப்படின்ற இடத்துல எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். குமாயூ மே மகர் சங்கரித்தி கோ குகுதியா भी कहते हैं. ஸோ குமாயூ அப்படின்ற இடத்துல மகர சங்கரத்தி என்ன சொல்லுவாங்க, குகுதியா அப்படின்னு சொல்லுவாங்க. इस दिन आटे और गुट को गूंथ कर பக்குவான் பனாயா ஜாத்தே ஹே. ஸோ இந்த நாள் என்ன பண்ணுவாங்க, ஆட்டேனா கோதுமையும் வெள்ளத்தையும் சேர்த்து பக்குவான்னா ஒரு டிஷ் செய்வாங்க. இன் பக்குவானோ கோ தரஹ் தரஹே ஆகார் தியே ஜாத்தே ஹே. ஸோ செஞ்ச இந்த டிஷ்ஷுக்கு என்ன பண்ணுவாங்க, தரக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆகார் அப்படின்னா ஒரு ஷேப்ஸ் கொடுத்து அதை செய்வாங்க. ஜெய்சே டம்ரு, தல்வார், தாடிம் கா ஃபூல் ஆத்தி. ஸோ டமுரு அப்படின்னா ட்ரம் மாதிரி, கத்தி மாதிரி, இந்த மாதிரி அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் செய்வாங்க. தாடிம் கா ஃபூல்னால் அது ஒரு வகையான ஒரு பூ, அந்த பூவோட ஷேப்லேயும் செய்வாங்க. பக்குவான் கோ தல்னே கே பாத் ஏக்கு மாலா மே பிராயா ஜாத்தா ஹே. ஸோ இந்த மாதிரி அந்த டிஷ்ஷை சின்ன ஷேப்பில் செஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மாலையில் கோப்பாங்க. பிராயா அப்படின்னா த்ரெட்டு வச்சு கோக்கிறதுன்னு அர்த்தம். மாலா கே பீச் மே சந்தரா அவர் கன்னே கி கண்டேரி பிராயி ஜாத்தி ஹே. அந்த மாலையோட பீச்னா நடுவில் சந்திரானா ஆரஞ்சு, கன்னேனா சுகர் கேன். ஸோ இதையும் சின்ன பிட்ஸாக இது பண்ணி அதுக்குள்ளே அந்த மாலையில் வந்து கோப்பாங்க. यह काम बच्चे बहुत रुचि और उत्साह के साथ करते हैं. ஸோ இந்த வேலையை வந்து குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, ரொம்பவும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக உற்சாகமாக அதை பண்ணுவாங்க. சுபக் பச்சோங்கோ மாலா தி ஜாத்தி ஹே. ஸோ காலையில் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாலையை கொடுத்துருவாங்க. बहुत ठंड के कारण पक्षी पहाड़ों से चले जाते हैं. ஸோ ठंड அப்படின்னா ரொம்ப குளிர் இல்லையா, அந்த டைம் ரொம்ப குளிரான டைம் இல்லையா, அதனால என்ன பண்ணும், பக்ஷி வந்து பहाड़ों மலை பக்கமாக வந்து போயிடும். उन्हें बुलाने के लिए बच्चे इस माला से पकवान तोड़ कर पक्षियों को खिलाते हैं और गाते हैं. ஸோ அந்த மலை பக்கமாக போகிற அந்த பக்ஷி, அந்த பறவைகளை கூப்பிட்றதுக்காக குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, அந்த மாலையை கையில் வச்சுக்கிட்டு தோடு சின்னதாக அந்த மாலையில் இருக்கிற அந்த டிஷ்ஷை வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் செஞ்சாங்க இல்லையா, அதை எடுத்து சின்னதாக அதை எடுத்துக்கிட்டு பக்ஷியோங்கோ கிலாத்தே. ஸோ அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து அதை ஃபீட் பண்ணுவாங்க. அவர் காத்தேக, அது மட்டும் இல்லாமல் பாடுவாங்க. என்ன பாடுவாங்கன்னு பாருங்கள். கவ்வா ஆவோ, குகுத் ஆவோ, லே கவ்வா பைட்டோ. ஸோ கவ்வா இங்கே பறந்து வா, குகுத் ஆவோ. ஸோ இந்த பண்டிகை வந்துடுச்சு, இங்கே எங்கிட்டே வந்து இந்த டிஷ் இருக்குது, சீக்கிரம் வா. லே கவ்வா பைட்டோ, இங்கே வந்து உட்காரு. மே கை தே ஜா சோனே கா கட்டோ. ஸோ நான் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன், சோனேக்கா கட்டோ. அந்த அந்த கலர் அந்த மாதிரி இருக்குல்ல, அதனால அப்படி சொல்கிறாங்க. சோனேக்கா கட்டோ, நான் அந்த ஒரு பீஸ் கொடுக்க போகிறேன், கோல்டிலான பீஸ் உனக்கு கொடுக்க போகிறேன். காலை பூரி எல்லாத்தையும் சாப்பிட்டுடு. மா கை தே ஜா சோனேக்கி சூரி. அம்மா இதை செஞ்சுருக்காங்க, நீ இதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி கொடுக்கும். இஸ்கே சாத் ஹி ஜிஸ் சீஸ் கி காம்னா ஹோ வஹ் மாங்கதே ஹே. इसके साथ ही जिस चीज़ की कामना हो वह मांगते हैं. ஸோ குழந்தைகள் இந்த மாதிரி அந்த பட்சிங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு ஜிஸ் சீஸ் கி காம்னான விஷஸ். ஸோ அவங்களுக்கு வேறு என்ன விருப்பம் இருக்கோ வகு மாங்கதாக. ஸோ அந்த பறவைகள்கிட்ட அந்த குழந்தைங்க அதை கேட்பாங்க, நான் உனக்கு இதை செய்கிறேன் இல்லையா, நீ எனக்கு இந்த விஷயம் வந்து நிறைவேற்றி கொடு அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைகள் கேட்பாங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்றத நம்ம இந்த லெசனில் பார்த்தோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஹே நான் கித்தனே அலக் அந்தாஸ் மகர் சங்கர்த்திக்கோ மனானே கே. ஸோ இப்போ அந்த குழந்தை என்ன சொல்லுது, சரி பார்த்தீங்களா ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இந்த மகர் சங்கர்த்தி கொண்டாடுறாங்க இல்லையா. கஹி தூது சாவல் அவர் குட்டுக்கு கீர் பனாத்தி ஹே. கீர் அப்படின்னா வந்து பாயாசம்னு அர்த்தம். ஸோ ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, தூது சாவல் அவர் குட்டு, இது மாதிரி பால், அரிசி, வெல்லம் சேர்த்து பாயாசம் பண்ணுறாங்க. तो कोई 5 प्रकार के नए अनाज की खिचड़ी बनाता है. ஸோ சில பேர் என்ன பண்ணுறாங்க, 5 பிரகார் 5 வகையான நயே அனாஸ்னால் தானியம். ஸோ புதிய
தானியத்தினால கிச்சடி பண்ணுறாங்க. கஹி கஹி லோகோं का सैलाब नदी में स्नान के लिए उमड़ पड़ता है. ஸோ அது மட்டும் இல்லாமல் கஹி கஹி லோகம் கொஞ்சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைலாப் அப்படின்ற ஒரு நதியில் வந்து ஸ்நான் கேலியே அங்கே ஸ்நானம் பண்ணுறதுக்காக அங்கே குளிக்கிறதுக்காக உமட் படுத்தாக அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆகி மக்கள் கூட்டம் எல்லாம் அங்கே வந்துடுவாங்க. ஸோ அது ஒரு விதமான செலிப்ரேஷன். அந்த நதியில் குளித்தா அவங்களுடைய பாவம் எல்லாம் போயிடும், அது நல்லதுன்றதுக்காக அந்த டைமில் அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. लोग ठंड से ठिठुरते रहेंगे पर बर्फीले पानी में कम से कम एक डुबकी तो ज़रूर लगाएंगे. லோக் ठंड से. ஸோ மக்கள் எல்லாருமே டண்ட் அப்படின்னா அந்த குளிரில் வந்து ரொம்ப வந்து சில் டண்டூர்த்தி அப்படின்னா வந்து ரொம்ப குளிராக இருப்பாங்க. ஆனாலும் அந்த பர்ஃபீலே பானி அப்படின்னா அந்த ஐஸ் மாதிரி இருக்கிற தண்ணியில் கொஞ்சமாவது டுப்கினா வந்து முங்கி எழுந்திருக்கணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக அவங்க கடைப்பிடிப்பாங்க. हाल यह होता है कि इन जगहों पर तिल रखने की भी जगह नहीं होता. ஹால் அப்படின்னா கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி மக்கள் கூட்டம் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, தில் ரக்னே, தில்னா என்னது, தில்னா எள்ளுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த தில் ரக்னே கி பி ஜஹக் நஹி ஹோத்தி. ஸோ அதுக்கான ஒரு பிளேஸ் கூட இருக்காத அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து அந்த நதிக்கரையில் இருக்கும். தில் சே யாத் ஆயா. ஸோ இதை பற்றி பேசிட்டே இருக்கும்போது தில் அந்த எள்ளுன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னு பார்க்கலாம். मगर संक्रांति के दिन पानी में तिल डालकर स्नान करना, तिल दान करना, आग में तिल डालना, तिल के पकवान बनाना विशेष महत्व रखता है. ஸோ இந்த மகர சங்கர்த்தியான இந்த நாளில் வந்து தண்ணியில் வந்து அந்த எள்ளை போட்டு குளிக்கிறது. தில் தான் கர்னா, தில் வந்து யாருக்காவது வந்து தானம் பண்ணணும், எள்ளை யாருக்காவது தானம் பண்ணணும். அதே மாதிரி எள்ளை வந்து ஆகுமே தில் டால்னா அப்படின்னா வந்து நெருப்பு எரியிற நெருப்பில் வந்து அந்த எள்ளை வந்து போடுறது. தில் கே பக்கவான் பனானா, ஸோ அந்த எள்ளை வச்சு ஏதாவது வந்து ஒரு டிஷ் ஒன்று செய்கிறது. இதெல்லாம் வந்து மகத்துவமான ஒரு விஷயம். तुम्हारे घर या इलाके में इस त्योहार को कैसे मनाया जाता है. ஸோ அந்த லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொஸ்டின் நம்மளே கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் இல்லை உங்களுடைய ஸ்டேட்டில் அந்த உங்களுடைய நீங்கள் இருக்கிற அந்த லோக்கல் பிளேஸில் வந்து இந்த ஃபெஸ்டிவலை எந்த மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இசே கிச்சடி பொங்கல் மகர் சங்கராந்தி யா குச் அவுர் கஹா ஜாத்தா ஹே. ஸோ இப்போ என்னென்ன சொன்னாங்க, கிச்சடி பொங்கல் மகர் சங்கராந்தி, இதை தவிர வேறு ஏதாவது ஒரு பேர் அதுக்கு இருக்கா. யா தும் ஃபஸ்லோं से जुड़े कोई और त्योहार मनाती है. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்லோं से जुड़े அப்படின்னா வந்து ஹார்வெஸ்டிங்கோட கனெக்ட் ஆகிருக்கிற வேறு ஏதாவது பண்டிகை கொண்டாடுறீங்களா. त्योहार मनाती हो. यदि तुम आपस में बात करो तो तुम्हें यह जानकर हैरानी होगी कि कई बार एक ही इलाके में रहने वाले लोग भी इस त्योहार को अलग अलग ढंग से मनाते हैं. यदि तुम आपस में. ஸோ இதை வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் சின்ன பசங்களாக இருக்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடுவீங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டீங்கன்னா பாத் கரையத்தோ தும்ஹே எஹ் ஜான்கர் ஹைரானி ஹோகி. ஸோ இந்த விஷயம் தெரியும் போது உங்களுக்கே ரொம்ப ஹைரானி, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். அது என்னன்னா கஹி பார் ஏகி இலாக்கேமே. ஸோ ஒரே இடம்தான், ஒரே பிளேஸில் இருக்கிறவங்களே இதை என்ன பண்ணுவாங்க, वाले लोग भी इस त्योहार को. ஸோ ஒரே இடத்துல இருக்கிற பீப்புளே வந்து இந்த பண்டிகையை அலக் அலக் ढंग से मनाते हैं. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரெடிஷனோடு அவங்க கொண்டாடுவாங்க அப்படின்றது உங்களுக்கே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன், இந்த லெசனில் பொங்கல் ஃபெஸ்டிவலை பற்றி அது ஒவ்வொரு ஸ்டேட்டில் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. லெசன் கொஞ்சம் லென்த்தியான லெசனாக இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். திரும்பவும் இந்த லெசனை நல்லா லிசன் பண்ணி அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய வேர்ட்ஸ் நிறையா கற்றுக்கும் போது கண்டிப்பாக அது வொக்காபுலரி என்ரிச்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ சில்ட்ரன்.